ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குற லெசன் ஏதோ படம் மட்டும் சும்மா போட்டிருந்தேன் டைம் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு இந்த டைம்ஸ் டயக்ராம்லாம் பார்த்தா எங்கே தெரியும் என்ன பாடமாக இருக்கும் அப்படின்னா நியூரல் கண்ட்ரோல் அண்டு கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல் அண்டு கோஆர்டினேஷன், நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைவு மண்டலம், நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைவு மண்டலம், ஒருங்கிணைவு மண்டலம். ஸோ இந்த லெசன்ஸ் ரெண்டு பார்ட் எடுத்துக்கலாம். இந்த நியூரான்ஸ் இதெல்லாம் நியூரல் சிஸ்டம்லாம் ஒரு டாபிக், இன்னொன்று அந்த சென்சரி ஆர்கன்ஸ் அதெல்லாம் ஒரு டாபிக், அப்புறம் நர்வ் இம்பல்ஸோட டிரான்ஸ்மிஷன் ஒன்று தனியாக இருக்கும், அதுலேயே ஒரு 3 பார்ட்டாக இதை பிரிச்சுக்கலாம். ஓகே, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ் அதில் வந்து ரொம்ப முக்கியமானது 2 அமைப்புகள். இதில் ஒன்று வந்து நியூரான், நியூரான் அப்படி போட்டாச்சு. ஓகே, இது மாதிரி போட்டிங்கன்னா நியூரான்ஸ் வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்துச்சு இது. ரைட், இது நியூரான், பிரெயின் பார்த்தலாம் இப்போ. ஸோ இந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரம், அதாவது பெருமூளை, ஃபோர்த் பிரெயின். ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து மிட் பிரெயின், இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹின் பிரெயின், சிறுமூளை. இதில் உள்ள போர்ஷன்ஸ் உள்ளதில் உள்ள இருக்கும் ஏரியாவில் பான்ஸ். ஸோ இதோட கனெக்டிவிட்டி உள்ள மெடுலா ஆப்லாங்கேட்டா, முகுலம் கொஞ்சம் கொண்டுட்டு போயிட்டோம்னா ஸ்பைனல் கார்டு. தட்ஸ் ஆல். இது பிரெயின். சரி, வாங்க முதல்ல வந்து இந்த நியூரான்ஸ் பார்த்தலாம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள. ஸோ நியூரல் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தோட அளவு இதுதான். இதுக்கு பேர் வந்து நியூரான். நியூரான் அதாவது நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவோம். நியூரான் தான் நரம்பு செல். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகு, அதை நம்ம நியூரான் அப்படின்னு சொல்றோம். நியூரான் என்பது நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். ஸோ இதுல வந்து என்னென்ன சார் இருக்கு பார்ட்? ஒரு நியூரான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸ் அல்லது டென்ட்ரான், டென்ட்ரைட்ஸ் அல்லது டென்ட்ரான் என்று சொல்லப்பட்டது. இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சைட்டான், அதாவது உடல் செல் உடலம், செல் உடலம் அப்படின்னு சொல்றோம். இந்த லாங் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து ஆக்சான். தமிழ்லையுமே ஆக்சான் தான். ஓகே, இதுல வேற என்ன சார் இருக்குன்னா, இந்த துகள்கள் மாறி போட்டிருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து நிசில் கிரானுவல்ஸ் ஆர் நிசில் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. நிசில் அல்லது நிசெல் துகள். ஸோ இந்த லெட்டர்ஸ் அந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கும்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான் செல். ஸ்வான் செல் தமிழ்லையுமே தான் ஸ்வான் செல்கள். இந்த 2 போர்ஷனுக்கும் இடையில் இருக்கிற பிணைப்புக்கு வந்து ரன்வீட் முடிச்சு, ரன்வீட் முடிச்சு.
நோட்ஸ் ஆஃப் ரன்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைசி போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் முனை. ஸோ இந்த போர்ஷனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சினாப்டிக் நோப், சினாப்டிக் முனை அல்லது முடிச்சு நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நியூரான். இப்போ இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று கேட்பாங்க, இது என்னன்னு பார்க்கலாம். நியூரான் பற்றி முதல்ல பார்த்துலாம். நியூரான்ஸ் வந்து பேசிக் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஆல்ரெடி ஐ டோல்ட் நியூரான் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ஸோ இப்போ இதில் வந்து தெர் இஸ் கன்சிஸ்ட் 3 parts mainly, dendron or dendrites, second one cyton, cell body, third one axon. It is the main parts of the neuron. So the dendrites response receive the impulse from the surface of skin and transfer to the terminal of axon. இங்கிருந்து தூண்டல்களை நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற தூண்டல்களை இங்கிருந்து தூண்டல்களை ரிசீவ் பண்ணி நேரா எங்க கொண்டு வந்து விடுது, இந்த இடத்துக்கு வரும். ஸோ அப்போ இங்க இருக்கிற அந்த தூண்டலை நேரா ரிசீவ் பண்ணி வரும். அப்போ அந்த தூண்டலை யார் முதலில் வாங்குறான்னா இந்த போர்ஷனுக்கு பேர் தான் டென்ட்ரான். ஸோ டென்ட்ரான்ஸ் ரிசீவ் பண்ற இம்பல்ஸை தூண்டல்களை சைட்டான் வழியாக ஆக்சானுக்கு அனுப்புவதுதான் டென்ட்ரானோட வேலை. அப்ப டென்ட்ரான் கொண்டு வந்துச்சுன்னா இங்க வந்துடும் இல்லையா. அப்ப சைட்டானோட வேலை என்ன? சைட்டானா அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கு இல்லையா, இதான் வந்து இந்த சைட்டான். செல் பாடி லுக் லைக் செல், பாக்குறதுக்கு செல் மாதிரியே இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் சைட்டான். இதுல வந்து பிளாஸ்மா இருக்கும், அதே மாதிரி நியூக்ளியஸ் இருக்கும், அங்க டிசல் கிரானுவல்ஸ், ரைபோசோம்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள இருக்கும். இதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ் ஆல்சோ தேர், சைட்டோகிராம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்க உள்ள இருக்கும். அப்ப இது பாக்குறதுக்கு செல் மாதிரியா இருக்கும் அண்ட் வித் செல் ஆர்கனல், செல் நுண்ணுறுப்புகளும் இருப்பதனால இது வந்து செல் உடலம், செல் உடலம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி த பிரசன்ஸ் நிசல் பார்ட்டிகல்ஸ் கம்போஸ்டு பை ஆர்என்ஏ, ஆர்என்ஏ மூலக்கூறுகளால அது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து நிசல் துகள். நிசல் நத்திங் பட் அது கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்டோட பேரு, அதனால வந்து நிசல் வச்சிருக்காங்க. ஸோ நிசல் துகள்கள் வந்து சைட்டான்கள்ல காணப்படும், டென்ட்ரைட்ஸ்லயும் இருக்கும் கொஞ்சமா. ஸோ அதிகமாக காணப்படுறது இந்த சைட்டான்கள்ல தான் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ சைட்டான் என்பது என்னன்னா தூண்டல்களை வாங்கி அனுப்புவதற்காக ஒரு தளமாக இருக்கும், செல்களை போன்றே இருக்கும் பார்ப்பதற்கு. இதுக்கு பேரு சைட்டான். சைட்டான்ல இருந்து தூண்டலானது ஆக்சான் கடைசி முனைகளுக்கு வரும், அதாவது ஆக்சான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சான் டெர்மினல் வரைக்கும் இது வரும். அப்படி வரும்போது இந்த பகுதியில நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி கட்டம் கட்டமா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வான் செல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இல்லையா. அது ஒண்ணும் கிடையாது, நியூரானை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க, மைலின் உறை. அந்த மைலின் உறை இருக்கிறதுனால இதுக்கு பேரு மைலினேட்டட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மைலின் ஷீட் இல்லைன்னா இது வந்து நான் மைலினேட்டட் நியூரான்ல பேசிக்கலி 2 டைப் இருக்குது, மைலினேட்டட் நியூரான்ஸ் அண்ட் நான் மைலினேட்டட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைலின் ஷீட் வந்து இருந்துச்சுன்னா, மைலின் உறை வந்து காணப்பட்டா அது மைலினேட்டட் நியூரான்ஸ். சோ அது இல்ல அந்த பகுதியில் இல்லைன்னா இது நான் மைலினேட்டட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரான்கள்ல இந்த மைலின் ஷீட்டோட ரோல் என்னன்னு கேட்டா which gives color, white matter and gray matter. நம்ம பாக்குறோம் இல்லையா, மூளை வந்து வெண்மை நிற பகுதியில் இருக்கும், அப்புறம் சில பகுதிகள் வந்து சாம்பலா இருக்கும், சாம்பல் நிறை பகுதிகளா இருக்கும். சோ அந்த வெண்மை நிறை பகுதிக்கு காரணமா இருப்பதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மைலின் ஷீத். மைலின் ஷீத் இருக்கிற பகுதிகள் ஒயிட் மேட்டரா இருக்கும், மைலின் ஷீத் இல்லைன்னா கிரே மேட்டர். த கிரே மேட்டர் நவுன் அஸ் தி நான் மைலினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மைலின் ஷீட்டை உருவாக்கக்கூடிய செல்லுக்கு பேர் தான் ஸ்வான் செல். ஸ்வான்ன்றது ஒரு சைட்டாட்டிஸ்ட், ஒரு செல்லியல் நிபுணர். He has been researched in animal cell. ஆய்வு செஞ்சாரு, அவர் விலங்கு செல்கள் ஆய்வு செஞ்சாரு. அதனால வந்து அந்த சயின்டிஸ்ட கௌரவப்படுத்துக்காக ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ மைலின் ஷீட்டை உருவாக்கக்கூடிய செல்லுக்கு பேர் தான் ஸ்வான் செல்ஸ். அதை நம்ம வந்து மைலின் ஷீட்டுக்கு பதிலாக ஸ்வான் செல் அப்படின்னு கொடுத்துருக்கோம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ மைலின் உரைகள் இருக்கும்போது ஒயிட் மேட்டரா இருக்கும், அது இல்லைன்னா கிரே மேட்டர்ஸ். இந்த மைலின் ஷீட்டுக்கு இடைவெளியில ஒரு நோட்ஸ் இருக்கும், அதாவது முடிச்சுகள் இருக்கும். அதுக்கு பேர் வந்து நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரான்வீர் முடிச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து இந்த நோட்ஸ் இருக்குதோ அதுக்கு பேரு ரான்வீர் நோட்ஸ் என்று சொல்லுவாங்க. சோ இந்த போர்ஷனுக்கு பேர் தான் ஆக்சான். ஆக்சான் வந்து ஒரு லாங் போர்ஷனா இருக்கும் இதுல பாக்குறதுக்கு மற்றதை விட. சோ இதுல வந்து கடைசி அந்த டெர்மினல் எண்ட் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிருந்து வந்து ரிசீவ் பண்ண அந்த இம்பல்ஸ் வந்து இதோட வந்து நின்றுடும். அப்ப இங்க என்ன ஆகும்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு நியூரான் கொடுக்குறேன். இதுதான் வந்து இப்ப நான் உங்களுக்கு அங்க போட்டிருக்க நியூரானும் இதே தான். சோ இப்ப இதுல வந்து நின்றுச்சு பாருங்க. இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டேன், கடைசி இதை தாண்டி போக முடியாது. இதான் வந்து அந்த டெர்மினல் எண்ட். சோ இந்த டெர்மினல் எண்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகும்னா another neuron will fall.
ஸோ அங்க இன்னொரு நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப அந்த மாதிரி ஒரு நியூரான்ஸ் இங்கேயும் வருவோம். அப்ப இந்த நியூரானோட டெர்மினலும் இந்த நியூரானோட டென்ட்ரைட்ஸும், அதாவது ஆக்சான் போர்ஷனும் டென்டன் போர்ஷனும் ஜாயின் ஆகும், ஃபியூஸ் ஆகும். இந்த போர்ஷனுக்கு பேர் தான் சினாப்டிக் நோப் அப்படின்னு சொல்லுவாங்க, சினாப்டிக் முடிச்சுன்னு சொல்றது. அப்ப இந்த தூண்டல் இது வரைக்கும் வந்து நின்று இல்லையா, திரும்ப இன்னொரு நியூரான் அதை கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு வரும் அகைன் இது வந்து அது மாதிரி வரும், திரும்ப இன்னொரு நியூரான். இது மாதிரி நம்ம பாடியோட எல்லா நியூரான்ஸ்லயுமே அந்த கனெக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்த கனெக்டிவிட்டிக்கு பேர் தான் and synaptic lobe அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, it contains some the fluids called as the neurotransmitter வந்து அதுல இருக்கும். It's called as one of the enzyme, acetylcholine அப்படின்னு சொல்லப்படுற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் வந்து உள்ள இருக்கும். அதுதான் வந்து நர்வு இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அப்ப இது வரைக்கும் வந்துக்கிற அந்த தூண்டல் அதுக்கப்புறம் இன்னொரு நியூரானுக்குள்ள அது கனெக்ட் பண்ணும். அப்போ ஒரு நியூரானுடைய டெர்மினலும் இன்னொரு, அதாவது ஒரு நியூரானுடைய ஆக்சானும் இன்னொரு நியூரானுடைய டென்டானும் ஜாயின் பண்ணும். இது வந்து நியூரான் டெர்மினேஷன் என்று சொல்லுவாங்க. ரெண்டு டெர்மினல் வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணும். ஒரு நியூரானினுடைய கடைசி பகுதி, ஒரு நியூரானுடைய முனைப்பகுதி, ரெண்டும் இணைக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து தூண்டல்களானது கடத்தப்பட்டு உடலோட எல்லா பகுதிகளுக்குமே அப்படி ஒரு கனெக்டிவிட்டிஸ் வந்து நியூரான்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ திஸ் இஸ் த நியூரான்ஸ். நியூரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கலி த கன்சிஸ்ட் த்ரீ டைப். ஒன் இஸ் தி கன்சிஸ்ட் த்ரீ பார்ட்ஸ் மெயின்லி, டென்ட்ரைட்ஸ் அண்ட் சைட்டான் தென் ஆக்சான். ஸோ இதுல ஒன்னொன்னுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் டென்ட்ரான்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிசீவ் தி இம்பல்ஸ் ஃப்ரம் தி ஸ்கின், லைக் தோல் இருந்து தசைகள் இருந்து தூண்டும். ஸோ அதை வந்து கொண்டு வந்து ஆக்சன் முனை வரைக்கும் கொண்டு போவோம். அது கொடுக்கறதுக்கு யார் துணையா இருக்குன்னா த்ரூ அண்ட் செல் பாடிஸ், அந்த செல் உடலத்தின் மூலமா தான் இது வருது. செல் உடலம் என்பது பார்ப்பதற்கு செல் மாதிரியே இருக்கும். செல் ஆர்கனல்ஸ் ஆல்சோ தேர், தட் இஸ் வை செல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிகேரியான் அப்படின்னு இது இன்னொரு பேர் கூட இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபர்தரா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்ல இது கூட வந்துடும். இது நியூரான்ஸ் இப்படிதான் கனெக்டிவிட்டிஸ் மூலமாக காணப்படுது. So, அப்ப நியூரான்கள் பத்தி சொல்லணும்னா, that is the structural and the functional unit of the neuron, and basically it has three இருக்கும். அது என்னன்னா வகைனா யூனிபோலார், பைபோலார் and மல்டிபோலார். ஒருமுனை, இருமுனை, பலமுனை நியூரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருமுனை, இருமுனை, பலமுனை. யூனினா ஒன்று, பைனா ரெண்டு, மல்டினா நிறைய. அப்ப யூனிபோலார் அப்படின்னா என்னன்னா, இது கண்டைன் ஒன்லி ஒன் ஆக்சான், ஒரே ஒரு ஆக்சான் மட்டும்தான் இருக்கும். தட்ஸ் கால்ட் as தி யூனிபோலார். இந்த மாதிரி யூனிபோலார்ஸ் எங்க சார் இருக்குன்னா, எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இருக்கும். எங்க இருக்குது அப்படின்னா எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இந்த நியூரான்கள் இருக்கும். கரு வளர்ச்சி அடையுது இல்லையா, அதுல காணப்படுறது. பைபோலார் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா, பைபோலார் வந்து கண்கள்ல இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா காதுகள்ல இது காணப்படும். கல்ல வந்து எஸ்பெஷலி எங்க இருக்குன்னா ரெட்டினால்ல இருக்கும். ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா, தட் இஸ் காயில்-லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் as தி காக்குலியா. ஒரு சுருள் போன்ற அமைப்பாக இருக்கும். அதுல வந்து இந்த காக்குலியாவில் இருக்கும். ஸோ அது வந்து பைபோலார் நியூரான்ஸ். அது மல்டிபோலார் நியூரான்ஸ் யூஸ்வலி நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பிரைன், மூளையில காணப்படுற இந்த நியூரான்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பைபோலார். ஸோ இது மல்டிபோலார் நியூரான்கள் நம்முடைய உடம்புல இருக்கும். இது மாதிரி நியூரான்கள்ல ஸ்டேஜஸ், டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் கொடுத்தாச்சு. தென் இப்போ நம்ம எங்க போறோம்னா முக்கியமான ஒரு உறுப்பு, தட் இஸ் பிரைன், மூளை. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரைன் என்று சொல்றோம். மூளை பத்தி பெருசா பேசணும், ஏன்னா எல்லாத்துக்குமே மூளை தானே கேட்கறாங்க இல்லையா. அப்ப இந்த மூளையை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பிரைன் அப்படின்றது என்னன்னா, இட் கன்சிஸ்ட் மெயின்லி த்ரீ பார்ட்ஸ், ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹிண்ட் பிரைன். ஸோ தட் இஸ் இது வந்து கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த பிரைன். மூளையோட கம்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் அடுக்குகள் மாதிரி உள்ள இருக்கும். அண்ட் மூளையை வந்து கன்சிட் பண்றதுக்கு லேயர்ஸ் இருக்கும். மினிஜியன்ஸ் லைக் டியூரோமேட்டர், அரக்கனாய்டு மெம்பரேன் அண்ட் பியோமேட்டர்ஸ். மூளையோட வெளிவட்ட பகுதி அந்த தசைகளுக்கு, அதாவது பள்ளத்திற்கு வந்து டியூரோமேட்டர், கடினமான உரைன்னு அர்த்தம். ரெண்டாவது இருக்கிறது வந்து அரக்கனாய்டு மெம்பரேன், ஒரு செமி ஹார்டா இருக்கும். And the last one வந்து biomaters, that is a very thin layers of the brain. It's called as meninges of the brain. மூளையினுடைய படலங்களாக கருதப்படுது. Already I told is consists of three parts of the brain. I think by fourth brain, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையாக இதை பிரிச்சு வச்சுட்டோம். ஸோ அப்போ இந்த மூளைகள் சார்ந்து வேற என்ன சார் விஷயங்கள் இருக்குன்னா, இதுல கொஞ்சம் கனெக்டிவிட்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து the forebrain. So the forebrain and consist two hemisphere, லெப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் தேர். ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கும், இடது வலது அரைவிட்டங்கள்னு ரெண்டு அரைவிட்டங்கள் இருக்கும். அண்ட் கன்சிடர்ட் பை தென் கனெக்டட் பை
இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்ணுது. ஹெமிஸ்பியர்னா தமிழ்ல அரை விட்டம் சொல்லுவாங்க, இத அரை விட்டம். சோ இந்த ரெண்டு அரை விட்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எதுன்னா கார்பஸ் கல்லோசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கார்பஸ் கல்லோசம் என்று சொல்லப்படுற ஒரு இட்ஸ் a special connective tissue response and connected both and left and right hemisphere of the cerebrum. So இந்த ரெண்டு செரிபிரத்தோட ரெண்டு ஹெமிஸ்பியரும் கனெக்ட் பண்ணக்கூடியது கார்பஸ் கல்லோசம்ஸ். இந்த கார்பஸ் கல்லோசத்துல வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல ரெண்டு இந்த ஹெமிஸ்பியர்ஸ்ல வந்து இட் ஹேஸ் 4 இது இருக்கும், லோப் இருக்கும். சோ அது என்னன்னா 4 லோப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். 4 கதுப்புகள் காணப்படுது. That is mainly one is a frontal, number 2 is a parietal, number 3rd is the temporal, and the 4th one occipital. That is a 4 lobes and found in the left and right hemispheres of the brain. அப்ப இந்த மூளையினுடைய ரெண்டு ஹெமிஸ்பியர் அரைவட்டங்கள்ல 4 கதுப்புகள் இருக்குது. அதுல frontal, parietal, temporal, occipital, each and every compartments responds the different skills of the body. நம்ம உடம்புல இருக்கிற பலவிதமான செயல்முறைகளுக்கு அந்த திறன்களுக்கு இந்த லோப் தான் காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. லைக் த frontal வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி intellectual, நம்முடைய அறிவுத்திறமான விஷயங்கள், அடுத்து வந்து தாட்ஸ், நம்முடைய சிந்தனை எண்ணங்கள், அதுக்கெல்லாம் வந்து frontal வந்து காரணமா இருக்குது. செகண்ட் ஒன் parietal is a language skill like the communication, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா parietal maintained ஆகுது. And temporal especially emotional activity and smelling capacity, sound hearing capacities like that, இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றது டெம்போரல். அண்ட் ஆக்சிபிட்டல் அண்ட் விசிபிளா இருக்கிற விஷயங்கள், அதாவது பார்வை திறனை மேம்படுத்தக்கூடியதுதான் இந்த ஆக்சிபிட்டல். அப்ப முதல்ல இருக்கிற விஷயங்கள் எண்ணங்கள் அறிவாற்றல்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது அதுக்கு காரணமாக இருக்குது. பரைட்டல் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது மொழி திறன் கற்றல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. டெம்போரல் வந்து நுகர்ச்சி, சத்தம் அறிதல், அதாவது கேட்கறது, உணர்வுபூர்வமாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து டெம்போரல்ஸ். And occipital பார்வை சார்ந்த விஷயங்களுடன் தொடர்புடையிருக்கும். That is the 4 hemisphere, 4 and lobe are present inside of the 2 lobes, hemisphere like left and right. ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ்ல இந்த 4 lobes வந்து கனெக்டட் ஆயிருக்கும். அதுதான் நம்ம இங்க கொடுத்து வச்சிருக்கோம். சோ அப்ப பெருமூளை பகுதியில 2 ஹெமிஸ்பியர் இருக்குது, 4 lobes இருக்குது, ரைட். அண்ட் செகண்ட் ஒன், இந்த செகண்ட் ஒன் அப்படின்னா இந்த செரிப்ரம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் செரிபெல்லம் தான். இப்ப இந்த பெருமூளையினுடைய கடைசி பகுதிக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் மார்க்கர் மாத்திக்கிறேன், போனீங்கன்னா டயன்செஃபலான் அப்படின்னு சொல்ற ஒரு பார்ட் இருக்கும். தமிழுமே இந்த டயன்செஃபலான் தான். இந்த டயன்செஃபலான்றது என்னன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கவர்டு பை ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியரால ஒரு மறைக்கப்பட்டிருக்கிறது தான் டயன்செஃபலான்ஸ். இந்த டயன்செஃபலான் கீழே என்ன இருக்கும் சார்னா தலாமஸ் இருக்கும். தலாமஸுக்கு கீழே என்ன சார் இருக்குன்னா ஹைப்போதலாமஸ் இருக்கும். ஹைப்போதலாமஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது பிட்யூட்டரி, இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். பட் டயன்செஃபலான்ஸ் நம்ம சொல்லணும், தட் இஸ் a basis of the cerebrum. பெருமூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும், ஹெமிஸ்பியரால கவர் பண்ணிருக்கிற ஒரு பார்ட். அண்ட் தலாமஸ் இட்ஸ் கால்ட் as சென்டர் ஆஃப் கண்டக்ஷன், கடத்துதல் மையம் என்று சொல்லப்படுது. நம்மளுடைய உடல்களை நிறைய கடத்தல் செயல்முறைகளுக்கு அது காரணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன்ஸ்ல இருக்கும் அது வந்து. அப்புறம் நமக்கு வேற என்ன சார் விஷயங்கள் இருக்குன்னா, டெம்பரேச்சர் வந்து யூஸ்வலா வந்து பாடியில கண்ட்ரோல் பண்ணதா இருக்கும், கடத்தல் மையத்துல வெப்பநிலை. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான அந்த தூண்டலை கொடுக்கக்கூடியதும் தலாமஸ் தான். சாப்பிட்றதுக்கான தூண்டலை கொடுக்கறதும் தலாமஸ் தான். ஸோ எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு தலாமஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ கால்ட் இஸ் தி லேர்னிங் சென்டர், நம்முடைய கற்றல் மையம். ஒரு மனிதன் வந்து சிறந்த கல்வியாளரா மாறதுக்கு காரணமே இந்த தலாமஸ் போர்ஷன் வந்து சிறப்பா இருந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இஸ் தலாமஸ் ஆல்சோ நோன் அஸ் தி லேர்னிங் ஆஃப் சென்டர், கற்றல் மையம் என்றும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து தலாமஸோட இருக்கும். தன் ஹைப்போதலாமஸ், தலாமஸோட கீழ்ப்புறத்தில் இருக்கிறதுனால ஹைப்போதலாமஸ், இது வந்து வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடியை ரெகுலேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரிலீசிங் ஆஃப் தி ஹார்மோன்ஸ் விச் கண்ட்ரோல் பிட்யூட்டரி கிளாண்ட். இது பிட்யூட்டரி சுரபிகளை கட்டுப்படுத்தி ஹார்மோனுடைய ரெகுலேஷனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். பை யூசிங் நெகட்டிவ்லி ஃபீட்பேக் மெக்கானிசம், எதிர்மறை பின்னூட்ட செயல்பாடுகளின் மூலமா இதெல்லாம் அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். So there is a hypothalamus. இந்த போர்ஷன்ஸ் வந்து இதோட அந்த 4 பிரைன் முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து மிட் பிரைன். ஸோ மிட் பிரைன் அப்படின்றது இந்த போர்ஷன்ஸ்ல இருக்கிறதா மிட் பிரைன்ஸ். ஸோ மிட் பிரைன் வந்து யூஸ்வலா நிறைய வேலையில இருக்கும். அண்ட் கன்சிஸ்டட் பை த 4 வென்ட்ரிகல்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு 4 வென்ட்ரிகல்ஸ் இருக்கும். இங்க நம்ம 2 ஹெமிஸ்பியர் பார்த்த மாதிரி இங்க 1 2 3 4 சேம்பர்ஸ் இருக்கும்.
இட்ஸ் கால்ட் அஸ் இது கன்சிஸ்டட் பை கார்போரா குவாட்டரி ஜெமினா அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு. கார்போரா குவாட்டரி ஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தான் கார்போரா குவாட்டரி ஜெமினா அப்படின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் காம்பவுண்டால தான் இது 4 பிரிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இதுலயே வந்து நிறைய ஹேரிங் கெப்பாசிட்டி, ஸ்மெல், இந்த மாதிரி பலவிதமான செயல்முறைகள் வந்து மிட் பிரெயின்ஸ் மூலமா ஒழுங்குது. அண்ட் ஹின் பிரெயின்ஸ் த லாஸ்ட் ஒன் இந்த போர்ஷன்ஸ்ல இருக்கிற செரிபெல்லம் போர்ஷன்ஸ் அது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹின் பிரைன் அல்லது ஹைன் பிரைன் சொல்லுவாங்க. ஸோ இதோட கனெக்ட் பண்றது பாண்ட்ஸ் வைரலி the response and transportation of memory from the atmosphere and our experience. நம்ம பார்க்கிற கேட்கிற தொடுகின்ற விஷயங்கள் அனுபவங்களாக மாற்றப்பட்டு அது மூளைக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு மெமரிஸாக நினைவாற்றலாக மாற்றி அனுப்பும். சம்டைம்ஸ் இட் வில் break down because the bonds act as a bridge between the cerebrum and the cerebellum. இந்த பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கும் இது. ஸோ அது வந்து சில நேரங்கள்ல அந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும். சம்டைம்ஸ் எதுக்கு அப்படின்னா டியூ டு தி கன்சியூம் ஆஃப் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஆர் லைக் ட்ரக்ஸ், இந்த மாதிரி நிறைய எடுக்கிறதுனால, எஸ்பெஷலி நிக்கோட்டின்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த போர்ஷன்ஸ்ல பிரிட்ஜ் கொஞ்சம் வீக் ஆகும். தட்ஸ் வை என்ன ஆகும் அப்படின்னா மெமரிஸ் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. The last one, medulla oblongata இந்த சீக்வென்சஸ்ல medulla oblongata the nodes of soul அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் முடிச்சு which control respiration, heart muscle contractions like that, and simply known as the center of the respiration. இது சுவாசத்தினுடைய மையம் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து by using பிரெனிக்ஸ் அண்ட் வேக்கஸ் நர்வ் யூஸ் பண்ணி இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது சுவாசத்தின் மையம் அப்படின்றதுக்கு காரணமே இதுதான். அது அந்த மசிலோட கான்ட்ராக்ஷன், எஸ்பெஷலி ஹார்ட் மசிலோட கான்ட்ராக்ஷன்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஸ்பைனல் கார்ட் ரெஸ்பான்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இது நிறைய ப்ராசஸ் பண்ணும். எஸ்பெஷலி ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அனிச்சை செயல்பாடுகளை நமக்கு வந்து கொடுக்குற முக்கியமான ஒரு பகுதி இதுதான் ஸ்பைனல் கார்ட். இது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இங்கே போகும். பிரெயின் வந்து டார்சல் அந்த ஸ்கல்ல வந்து ஒரு கேவிட்டிஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் ஃப்ளோட்டிங் ஆன் செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளை தண்டுவிட திரவத்தில் தான் மூளை மிதந்து கொண்டிருக்கும். அந்த திரவம் தான் மூளைக்கு தேவைப்படுற எனர்ஜியை கொடுக்கும். மூளையில் இருக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் ஆஃப் தி ஈக்குவல்பிரியம் ஆஃப் த பாடி, உடலை சமநிலை பேணுதல் போன்ற செயல்பாடுகள்ல ஸ்பைனல் கார்ட் ஃப்ளூயிட், இது பேரு வந்து செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்னே சொல்லுவாங்க, மூளை தண்டுவிட திரவம் அப்படின்னு. ஸோ இதெல்லாமே பிரெயின்ல இருக்கிற நியூரல் சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ராண்டல் பிரெயின், பெரட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல் லோப்ஸ் கேட்பாங்க. இதோட பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்